Hi dears, welcome to Home Queen Treats. கிச்சன் கிளீனிங் டிப்ஸ் வந்து சூப்பராக மேஜிக்கலான ஒரு சொல்யூஷன் வீட்டில் ரெடி பண்ணி அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ட் 1 வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோவிலே பார்ட் 2 சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் தெரியப்படுத்தியிருப்பேன். பார்ட் 2 வீடியோ தான் இது. நீங்கள் இன்னும் பார்ட் 1 பார்க்கலனா மேலே ஐ கார்டில் லிங்க் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்குது. மறக்காமல் பார்ட் 1 வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனல் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த வீடியோவுடைய பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து முதல் விஷயம் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோவும் பார்ட் 1 மாதிரியே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. பார்க்காதவங்க கமெண்ட் செக்ஷன்லையும் நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோவோட லிங்க் இருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டிப் 1 என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கிட்டத்தட்ட 2 மாதம் தான் ஆகுது. ஆனால் என்னுடைய சில கேர்லெஸ்லால் இந்த மாதிரி விடாப்பிடியான ஒரு கரை வந்து இந்த அடுப்பில் வந்துருச்சு. இதுக்கு ரீசன் வந்து ஒரு பழைய பாத்திரம், அலுமினிய பாத்திரம், இந்த மாதிரி கரை இருக்கிற பாத்திரத்தை ரொம்ப நேரமாக நான் சிம்லே வச்சுட்டேன். அந்த பாத்திரத்தில் இருந்த கரை எல்லாம் அந்த சூடில் வந்து மெல்ட் ஆகி இந்த மாதிரி புது அடுப்பில் வந்து விழுந்துருச்சு. இது என்ன பண்ணாலும் போகவே இல்லை. ஸோ இந்த மாதிரி கரை எல்லாமே வந்து பல வருஷம் யூஸ் பண்ணால் வரக்கூடிய கரை எனக்கு 2 மாதத்துலேயே நான் வர வச்சுட்டேன். ஸோ நீங்கள் வந்து அடுப்பு வாங்கி 4-5 வருஷமாகி விடாப்பிடி கரை இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட்டு, எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து இந்த அளவுக்கு எடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோடா உப்பை வந்து நான் எடுத்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இது கூட உங்கள் வீட்டில் வினிகர் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் வினிகர் வந்து சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி வினிகர் இல்லாதவங்க வந்து ஒரு லெமன், ஒரு அரை லெமன் இல்லை 1/4 லெமன் போல் எடுத்து அதிலே நான் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஸோ பிழிஞ்சு விடும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நொறையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெமனும் வினிகர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடாவோட சேரும் போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இது நல்லா வந்து 20 நிமிஷம் வந்து அப்படியே ஊற விட்டுற போகிறேன். ஸோ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து இதை க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ரொம்பவே மேஜிக்கலாக இருந்தது. ரொம்ப வந்து ஈஸியாக வந்து எனக்கு வேலை முடிஞ்சுது. இது வந்து 2 மாதமாக இருந்தாலும் இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் ரொம்ப குழம்பிட்டே இருந்தேன். ஸோ பார்ட் 1 வீடியோ வந்து போட்டதுக்கப்புறம் எனக்கே ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்மளுடைய அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்குன்னு நான் ட்ரை பண்ணி பார்த்த ஒரு விஷயம்தான். இப்போ வந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பாத்திரம் கழுவுற இந்த மாதிரி பஞ்சு நாராக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக நான்ஸ்டிக் கழுவக்கூடிய நார்மல் ஸ்பாஞ்ச் இருந்தாலும் சரி, இப்போ வந்து இதில் 2-3 சீட்ஸ் வந்து விழுந்துருச்சு. ஸோ அதை நான் வந்து எடுத்துட்டேன். ரொம்பவே வந்து லேசாக தேய்ச்சாலே போதும். நான் வீடியோ வந்து எந்த விதத்துலையும் ஸ்பீட் பண்ணலை, ஏன்னா நான் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் நார்மல் மோடில் தான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். கரெக்டாக ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான் வந்து தேய்ச்சேன். தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த அழுக்கெல்லாம் அப்படியே ஏடாக எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா புது அடுப்பு 2 மாதம் தான் ஆகுது, இப்படி வந்து ஒரு விடாப்பிடி கரை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இந்த ஐடியா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது வந்து விடாப்பிடி கரை வந்து 2 மாதத்துலேயே எனக்கு வந்துடுச்சு. ஆனால் இந்த விடாப்பிடி கரை வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு வாங்கி 4-5 வருஷம் ஆகியும் போகாமல் நிறைய பேர் வீட்டில் இருக்கும். குறிப்பாக இந்த மாதிரி கிளாஸ் டாப் இருக்கிற கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேட்டை வந்து தனியாக எடுத்து நம்மளால் கழுவ முடியாது. வெறும்னே அந்த 4 பக்கம் இருக்கிற ஸ்டாண்டை மட்டும்தான் எடுக்க முடியும். இதெல்லாம் அதோடய அட்டாச்சாக இருக்கும் போது இந்த கரை போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த கிளாஸ் டாப் ஸ்டவ் வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து கரெக்டாக 1 நிமிஷம் போல் தேய்ச்சிட்டு பஞ்சு நார் வந்து ரொம்ப அதிகமாக தேய்க்க வேண்டாம், ஒரு வேளை புது அடுப்பு வந்து ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரம் கழுவுற இந்த ஸ்பாஞ்ச் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ பக்கத்தில் ஒரு கப் தண்ணி வச்சுட்டு இதெல்லாமே இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து எடுத்துட்டேன். அந்த பஞ்சாலே இந்த தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காட்டன் துணி வச்சு துடைக்கும் பொழுது அவ்வளோ நீட்டாக இருந்தது. புது அடுப்பு திரும்ப எனக்கு புது அடுப்பாகவே வந்து கிடச்சிருச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டூத் பேஸ்ட் இருந்தால் போதும், பேக்கிங் சோடா இருந்தால் போதும், அதே சமயம் ஒரு 1/2 லெமன் இருந்தால் போதும். ஒருவேளை உங்கள் வீட்டில் பேக்கிங் சோடா இல்லைனா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சால்ட் உப்பு கூட நீங்கள் வந்து போட்டு ட்ரை பண்ணுங்கள், உண்மையிலே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ என்னோடய அடுப்பு திரும்பவும் எனக்கு பளிச்சுன்னு ரொம்ப சூப்பராக ஆகிடுச்சு. ஸோ அந்த கரை இருந்த எந்த விதமான தடையுமே தெரியவே இல்லை. கண்டிப்பாக இந்த டிப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வாரத்தில் 10 நாள் இல்லை வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அடுப்பு எப்போவுமே நீட்டாக இருக்கும். என்ன மாதிரி நீங்களும் வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, ரொம்ப கரை உள்ள பாத்திரம் வச்சு அடுப்பு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா உடனே இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய அடுப்பு திரும்ப உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக புதுசு போல் வந்து கிடச்சிடும். அதே மாதிரி அந்த சொல்யூஷனை வச்சு அதை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்பாஞ்சில் இருந்த அந்த பேக்கிங் சோடா பேஸ்ட், அந்த ஸ்பாஞ்சில் இருந்த அதை வச்சு இன்னும் 2த்தையும் நான் வந்து லேசாக அதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுப்பு எனக்கு ரொம்ப பளிச்சுன்னு கிடச்சிருச்சு. அண்ட் பார்ட் 1 வீடியோவில் வந்து நான் ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். அதை வச்சு சில விஷயங்கள் வீட்டில் டிப்ஸாக க்ளீனிங் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்.
சொல்லியிருந்தேன். அந்த சொல்யூஷன் வந்து ஒரு வேளை வந்து நீங்கள் பார்க்கல மறந்துட்டீங்கன்னா இதை ஃபாஸ்ட் மோடில் காமிச்சிடுறேன். ஒரு பாத்திரத்தில் அரை பாத்திரம் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அதில் 2லேருந்து 3 டீஸ்பூன் வந்து நம்ம சாப்பாடுக்கு பயன்படுத்தக்கூடிய சால்ட் உப்பு அதை சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் போல் நம்ம வந்து அதாவது டிஷ் வாஷிங் லிக்விட் வந்து லெமன் ஃப்ளேவரில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கால் அளவுக்கு நம்ம பல் வளர்க்குற டூத் பேஸ்ட் எடுத்து நல்லா கொதிக்க விடுங்க. இது மூணுத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சதுக்கப்புறம் இந்த லிக்விட் வந்து ரெடி ஆயிரும். ஒருவேளை உங்கள் வீட்டில் பாத்திரம் கழுவுற லிக்விட் லெமன் ஃப்ளேவர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இந்த லிக்விட் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட் 2 வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஸ்ப்ரே பாட்டில் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. அதில் வந்து இந்த லிக்விட் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். இந்த லிக்விட் கெட்டுலாம் போகாது. நீங்கள் நல்லா 10 டேஸ் கூட வச்சுக்கலாம். ஏன்னா கெட்டு போடுற மாதிரி நம்ம இதில் எந்த பொருளும் சேர்க்கல. நல்லா கொதிக்க வச்சதுனால நமக்கு இந்த லிக்விட் வந்து எந்த கெட்டு போன ஸ்மெல்லும் வராது. இந்த மாதிரி அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் போட்டுட்டு ஸ்ப்ரே பாட்டிலில் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நமக்கு கிச்சன் கவுண்டர் டாப் வந்து நம்ம சமையல் முடிச்சுட்டு ஒவ்வொரு வேலையும் க்ளீன் பண்ணும்பொழுது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் நார்மலாக ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த வாட்டர் பாட்டிலுடைய மூடியில் சில ஓட்டை போட்டுட்டு நீங்கள் அதில் ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம வந்து சமையல் பண்ணும்பொழுது நம்ம கேஸ் ஸ்டவ்வுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த டைல்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே எண்ணெய் பிசுக்காக தான் இருக்கும். நம்ம தாளிப்பு பண்ணுறது எல்லாமே அங்கே பண்ணும்பொழுது எண்ணெய் பிசுக்காயிரும். ஸோ சமையலை முடிச்சுட்டு ஒவ்வொரு வேலையும் நீங்கள் அதை வந்து பஞ்சு போட்டு தேய்ச்சி கழுவணும் அவசியம் கிடையாது. இல்லை வாரம் ஒரு முறை ஃபுல்லாக பஞ்சு போட்டு தேய்ச்சி கழுவணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் இருக்கிற அந்த சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சாலே போதும். இதில் வந்து லெமன் ஃப்ளேவரான லிக்விட் இருக்குது, டூத் பேஸ்ட் இருக்குது, ப்ளஸ் இதில் உப்பு எல்லாமே இருக்கிறதுனால அவ்வளோ பளிச்சுன்னு எந்த எண்ணெய் பிசுக்கும் இல்லாமல் நமக்கு டைல்ஸ் வந்து புத்தம் புதுசு போல் பளிச்சுன்னு ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் டெய்லி பண்ணும்பொழுது நீங்கள் 10 நாள் சேர்த்து வச்சு கழுவும் போது நிறைய எண்ணெய் பிசுக்கு வந்து அண்டி போயிடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால 10 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. எப்போவுமே உங்கள் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக இந்த சொல்யூஷனை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா இல்லத்தரசிகளுக்கும் இந்த சொல்யூஷன் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த சொல்யூஷனை வச்சு இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நமக்கு வந்து ரொம்ப தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் பாட்டில் தான். எண்ணெய் பாட்டில் வந்து நம்ம நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். கடலெண்ணெய்க்கு தனியாக பாட்டில் வச்சுருப்போம், நல்லெண்ணெய்க்கு தனியாக பாட்டில் வச்சுருப்போம். அதே சமயம் வந்து சாதா சமையல் எண்ணெய்க்கு ஒரு பாட்டில் வச்சுருப்போம். இதெல்லாம் வந்து நம்ம எப்படி தான் யூஸ் பண்ணி அதுக்கு என்ன தான் ட்ரே போட்டு பேப்பர் போட்டு நம்ம என்ன பண்ணாலுமே எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா வடிஞ்சு போய் பாட்டிலே பிசுன்னு தான் இருக்கும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் எண்ணெய் பாட்டிலை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு செயலாக இருக்கும். அதுக்கு இந்த சூப்பர் மேஜிக்கல் லிக்விட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த லிக்விடை வந்து நான் இந்த பாட்டில் உள்ளார சேர்த்துட்டு நல்லாவே மூடி போட்டு குலுக்கிக்கிறேன். குலுக்குனதுக்கப்புறமா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சால்ட் வந்து நான் 2-3 மாதம் யூஸ் பண்ணாமல் அது வேஸ்ட் ஆகிடுச்சு, அது இந்த மாதிரி க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் வச்சுருந்தேன் அப்படின்னு. ஸோ அந்த சால்ட்டை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இருக்கே அப்படின்றதுனால இது வேண்டாட்டி கூட நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் அந்த லிக்விடே வந்து இந்த மாதிரி பஞ்சுநாரில் கொஞ்சமாக சேர்த்துட்டு பாட்டிலுடைய வெளிப்பக்கம் வந்து பஞ்சுநார் போட்டு தேய்ச்சிக்கலாம். குறிப்பாக ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, இது எதுவுமே நீங்கள் அழுத்தம் கொடுத்து ரொம்ப நேரம் தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை. எல்லாமே கிட்டத்தட்ட 1-2 நிமிஷம் தேய்ச்சாலே போதும். ஏன்னா அந்த லிக்விடுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த சால்ட் இருந்ததுனால நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு வேளை உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் சால்ட்டு யூஸ் பண்ண வேண்டியது இல்லைன்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த சால்ட்டை போட்டுட்டு நல்லாவே தேய்ச்சிட்டு ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 100% எந்த விதமான எண்ணெய் பிசுக்கும் இல்லாமல் அவ்வளோ பளிச்சுன்னு புது பாட்டில் மாதிரி ஆகிடுச்சு. எப்போவுமே நம்ம எண்ணெய் பாட்டில் கழுவும் போது நமக்கு பிசுபிசுப்பு தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வெயிலெல்லாம் காய வச்சுட்டு அப்புறமா எடுத்து இன்னொரு புது எண்ணெயை ஊற்றிடுவோம். ஆனாலுமே அதோடைய பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் 2 நிமிஷத்தில் இவ்வளோ சூப்பராக இந்த க்ளீனிங் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே லைக் பட்டன் இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. உங்களுடைய லைக்ஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு நான் வந்து இன்னும் முயற்சி செய்வேன். இன்னும் நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. காட்டன் துணியில் நல்லா தொடச்சிட்டும் காட்டுறேன். வெளிப்பக்கமும் சரி உள்பக்கமும் சரி துளி கூட எண்ணெய் பிசுக்கு இல்லை. இதே மாதிரி நீங்கள் எத்தனை எண்ணெய் பாட்டில்ஸ் வச்சுருக்கீங்களோ அதையும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஈவன் உங்களுக்கு எங்கெல்லாம் எண்ணெய் பிசுக்கு இருக்குன்னு உங்கள் வீட்டில் நினைக்கிறீங்களோ கிச்சனை தவிர்த்து அங்கேயும் நீங்கள் இந்த லிக்விடை வந்து ஸ்ப்ரே மூலமா வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே காட்டன் துணியில் தொடச்சி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற இந்த சொல்யூஷன் வந்து வீணாக்கிறாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு 10 டேஸ்க்கு கூட வரும். நான் சொன்ன மாதிரி டெய்லி வந்து உங்கள் கிச்சனில் இருக்கக்கூடிய டைல்ஸாக இருக்கட்டும், கவுண்டர் டாப்பாக இருக்கட்டும், இதிலெல்லாம் எண்ணெய் பிசுக்கு உப்பு கரை இதெல்லாம் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே தொடச்சி விட்டுறலாம். ரொம்ப வந்து ஈஸியான ஒரு வேலையாக உங்களுக்கு இது இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் சமையல் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட கவுண்டர் டாப் வந்து
தவிர்த்து நீங்கள் கேஸ் ஸ்டவ் துடைக்கணும் அப்படின்னாலும் சமையல் முடிச்சதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிசுபிசுப்பாக இருக்கும். அதுக்கும் இந்த ஸ்ப்ரேவை ஸ்ப்ரெட் பண்ணி தொடச்சி விட்டுறலாம். நீங்கள் தண்ணி ஊற்றி காட்டன் துணியில் தொடச்சி அதுக்கப்புறம் வந்து சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவி விடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. கடைகளில் சில கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சில லிக்விட்ஸ்லாம் விற்கிறாங்க. அது கூட நீங்கள் வாங்கணும் காசு கொடுத்து அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி லிக்விட் வந்து 10 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பர்னர் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற மாதிரி வெளியில் இருக்காது, கலர் மாதிரி இருக்கும். இதுவும் வந்து பளிச்சுன்னு ஆக்குறது எப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு என்னுடைய கவுண்டர் டாப் ப்ளஸ் இந்த கேஸ் டாப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட் அண்ட் டைடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலிமா ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹோம் குயின் ட்ரீட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர் ஆல் அண்ட் பை.